உங்கள் பசங்க என்ன வரணும்னு விரும்புகிறாங்க? அப்பா மாதிரி டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களா? பெரியவ வந்து ஒரு டைரக்டர் ஆகணும், ஒரு கேமராமேன் ஆகணும். அவளுக்கு கேமரால இன்ட்ரெஸ்ட்டு, டைரெக்ஷனில் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ கூட ஒரு சின்ன அவேர்னஸ், ஒரு சின்ன குறும்படம் எல்லாம் எடுத்திருக்கா காலேஜ்க்கு. எடுத்துட்டு அவள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கா. ஸோ அவள் மியூசிக்கில் கூட ரொம்ப ஆர்வமாக இருக்கா. ஸோ ஷீஸ் மல்டி டாஸ்கிங் எவ்ரி திங் பண்ணிகிட்ருக்கா. சின்னவ வந்து இப்போ தான் +2 முடிச்சுட்டு அவளும் ஒரு மீடியாக்குள்ளே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் 2 பேரும். அது சம்மந்தப்பட்டு தான் அவங்களுக்குள்ள ஒரு கலையோட எல்லா ரசனையோட இருக்காங்க. நான் பெரம்பூர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் வரதராஜன். வணக்கம். நான் உங்கள் ஃபஸ்ட்டு வந்து 1998ல் நீங்கள் இப்போ ஆந்திரா டிப்யூட்டி சிஎம் இருக்கிற பவன் கல்யாணோட சுஸ்வாகத்தம் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுங்க மேடம். அந்த படத்தில் தான் நீங்கள் ஹீரோயின், செம்ம ஹிட். அது அன்னிலேருந்து உங்கள் ஃபேன் மேடம் அந்த படத்தில். தேங்க்யூ. இப்போ ஏதாவது படம் ஏதாவது பண்ணுறீங்களா மேடம்? ஆமாம், 3 BHKன்னு சொல்லி ஒரு படம் முடிஞ்சிருக்குது, ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் நிழல் குடைன்னு சொல்லி ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையான ஒரு படம், கண்டிப்பாக பாருங்கள். அது வந்து ஐ திங்க் May 9th ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தென் ஐ காட் another film, ஜீனி வித் ஜெயம் ரவி சார். அந்த ஃபிலிமில் இருக்கிறேன். இந்த மாதிரி 3-4 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்து 98ல் பார்த்தேன். அப்போடு பார்த்து இப்போ இன்னும் ரொம்ப எங்கே இருக்கிறீங்க? வாட் இஸ் த சீக்ரெட் மேடம்? நோ சீக்ரெட். அம்மா கேரக்டர் மட்டும் போடாதீங்க, சிஸ்டர் கேரக்டர்னா போடுங்க. சரிங்கம்மா, சரிங்க சார், இனிமேல் நம்ம பண்ண மாட்டோம். நன்றி சார். தமிழ்நாட்டினுடைய மருமகளாக இருக்கிறது எப்படி இருக்குது தேவயானிக்கு? நல்லா இருக்கு. ரொம்ப அன்பும் ரொம்ப ரொம்ப அன்பு கிடைக்குது எனிவேர். யா, ஸோ சம்டைம்ஸ் ஐ ஃபீல் தட் என்னடா இது இவ்வளோ லவ் பண்ணுறாங்களே, என்ன ரொம்ப நேசிக்கிறாங்க. அண்ட் இப்போ சமீபத்தில் ரொம்ப தான் நேசிக்கிறாங்க. எங்கே போனாலும் ஐம் கெட்டிங் ஸோ மச் ஆஃப் லவ் ஃப்ரம் த பீப்புள். சூப்பர். I am not doing too much of film. I am not doing anything. இல்லையா? But yet they remember me for the characters நான் பண்ணியிருக்கிறதுக்கு. அதுக்கு அவ்வளோ அவங்களுக்குள்ள ஒரு மரியாதையும் ஒரு அன்பு இருக்குது அந்த கேரக்டர்ஸ்னால தான். ஸோ நான் அந்த டைரக்டர்ஸ்க்கு தான் நன்றி சொல்லணும், அந்த தயாரிப்பாளருக்கு தான் நன்றி சொல்லணும். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? சாரி, உங்களோட ஷார்ட் பிலிம் பார்க்கிறதுக்கு நான் வர முடியல. உங்களை பார்த்ததில் ஆனந்தம். அவங்க கிட்ட நான் கேட்க விரும்புற क्वेश्चन என்னன்னா, அவங்க லைஃப்ல எத்தனையோ ஹீரோவோட நடிச்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கைக்கு ஒரு ரியல் ஹீரோவை செலக்ட் பண்ணதுல கரெக்டா ஒரு ராஜகுமாரன், இந்த ராஜகுமாரிக்கு ஒரு ராஜகுமாரன் கரெக்டா வந்துச்சு. கரெக்ட். அது எப்படி எங்க தோணுச்சு அந்த அவரை நீங்க லைஃப்ல வந்து ஒரு பார்ட்னரா வச்சுக்கணும், உங்களை வாழ்க்கை துணையா வரணுங்கிறது எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு அது வந்து தோணுச்சு? ட்ரிகர் ஆச்சு. பேசிக்கலி வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் பார்த்துட்டு, அவர் வந்து அந்த அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் பார்த்துட்டு, லொக்கேஷனில் அவர் எந்த அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தது அப்புறம் தான் எனக்கு வந்து மெல்ல மெல்லமாக ஐ ஸ்டார்டட் டு லைக் ஹிம், பட் ஆஸ் அ ஃப்ரெண்ட். அண்ட் அப்படி தான் ஆரம்பிச்சது. Seeing his sincerity towards work. சார் ஒர்க்கை எப்படி ஒரு டைரெக்ஷன் பண்ணுறது, செட்டில் எப்படி இருப்பார், எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லி நடத்துவார், எங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவார், இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான். அண்ட் அது மட்டும் இல்லை, நீ வருவாயனோட வசனங்கள் சார், அதான் முக்கியமான காரணம். நீ வருவாயனோட வசனங்களும் அந்த கேரக்டர்ஸும். ஒரு ரைட்டர் பாருங்க, ஒரு வந்து எல்லா ஹீரோவை விட தான் ஆளுங்க தெரியுதா? அவரு அந்த அந்த நீ வருவாயனின் வலிமை அதிகம்னு சொன்னாங்கல்ல, அந்த அந்த டயலாக்ஸ்க்காக தான் சார் மயங்குறேன். ஏன்னா எப்படின்னா இல்ல எப்படின்னா இப்படி எல்லாம் எழுதக்கூடிய ஒருத்தர் வந்து எப்படி இருப்பாரு, அவ்வளோ லவ் இருந்தா மட்டும்தான் அது மாதிரி எழுத முடியும். பேப்பர்லயே இவ்வளவு காதல் கொண்டாடுறா, வாழ்க்கையில இவ்வளவு காதல் இருக்கும்ட்டு. So that is one thing which took me towards him. That so much of love இருந்தா தான் அந்த அது எழுத முடியும். அதே மாதிரி பார்த்திபன் சார் அந்த ஃபுல்லா நடிக்கும் போது கூட ஒரு மாற்றம் பண்ண முடியலையே அவரால். ஒரு
பார்த்திபன் சார் வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ண முடியல, எதுவுமே அவரோட ஒரு டயலாக் கூட போட முடியல, ஒரு வேர்டு கூட சேஞ்ச் பண்ண முடியல. அந்த அளவுக்கு செட்ல ரமேஷ் கண்ணன் சார் இருந்தாரு, பார்த்திபன் சார் இருந்தாரு. பட் yet as a director, even though it was his first film, ரொம்ப சூப்பரா அதை எடுத்துட்டு போய் அப்புறம் வசனங்களும் இதெல்லாம் பார்க்கும்போது சரி இவர் இவ்வளோ அழகா எழுதுறாருன்னா அவர் மனசுல எவ்வளோ லவ் இருக்கும். அதை தான் பார்த்து நான் வந்து அட்ராக்ட் ஆயிட்டேன். அவர் கோ டைரக்டர், நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் விக்ரமன் சார்ட்ட. வெரி சின்சியர் சார். அவர் வந்து சின்சியர்னா அவ்வளவு அப்படி இருப்பாங்க. அந்த ஸ்கிரிப்ட் மேல பர்டிகுலரா நீர் வாயன மேலேயும் சரி சார். ஒரு சாங் பாடுறதுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்திருக்காங்க. அவர் எவ்வளவு பெரிய சிங்கரு, அவருக்கே கரெக்ஷன் சொல்லுவார் இவர். அது என்னன்னா அது யாராவது தப்பா நினைப்பாங்க, அதை பத்தி இல்ல. இவருக்கு மனசுல ஒண்ணு இருக்கும், அது வர்ற வரைக்கும் அது யாரா இருந்தா விட மாட்டாங்க. நமக்கு என்ன வேணுமோ அது வேணும்ன்றது தானே. ஆமா ஆமா ஆமா. இல்ல டைரக்டருக்கு முக்கியமான குவாலிஃபிகேஷன். வாழ்த்துக்கள். Thank you. இந்த ஹீரோயினுக்கு வந்து இவ்வளவு அழகான, இவ்வளவு எல்லாருக்கும் அப்படி, எனக்கெல்லாம் இவங்களை அவ்வளவு பிடிக்கும். காதல் கோட்டை படத்துலயும் சரி, பல படங்கள் அவ்வளவு பிடிக்கும். இவங்க லைஃப்ல நானும் ஏதோ சின்ன சம்பந்தப்பட்டிருக்கேன் எல்லா வகையிலையும். இவருடைய ஆமா, பின்ன ஆனந்தம் இப்ப கூட சமீபத்துல ஆனந்தம் படம் பார்த்தேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது, அவ்வளோ ஆனந்தம் மட்டும் இல்ல, லவ்லியும் எனக்கு சம்பந்தம் இருக்கு. அதுவும் ஆனந்தம் தானே. லவ்ல ஆமா ஆமா. குட், வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி 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 சார். நன்றி நன்றி நன்றி. வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே திட்டமிட்டது அப்படிதான் அமைஞ்சதுன்னு சொன்னீங்க. ஜோதிடத்துல தேவயானிக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டா? இருக்குது சார். அப்படியா? டெஸ்டினி இருக்குது கண்டிப்பா. அதே மாதிரி ஜாதகத்தில் இருக்குது நான் வந்து சினிமால வருவேன், இதெல்லாம் இருக்குது. அப்படியே நடந்திருக்குது, கண்டிப்பா அது நடந்திருக்குது. அப்படியா? ஆமா. ஓ, நீங்க சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஜாதகத்தை பார்த்து நீங்க சினிமாக்கு வரீங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இந்த கலை உலகத்துல வருவாங்க. பெருசா படிப்பு, ஆஃபீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல வர மாட்டாங்க. ஒரு கலை சம்பந்தப்பட்டு சார்ந்த ஒரு இடத்துக்கு போவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். சார் இவரும் நல்ல ஜாதகம் பார்ப்பாரு. எப்பயாவது நமக்கு அப்படி இப்படி இருந்துச்சுன்னா கேட்பேன் நான், எப்படி இருக்குது சார் இவர்கிட்ட கேட்பேன். சார் நல்லா பார்ப்பாரு, இவர் நல்லா பார்ப்பாரு, நல்லா பார்ப்பாரு. அப்புறம் அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது கூட சில டைம் சொல்லுவாரு, பரிகாரங்களும் சொல்லுவாரு. அதை நான் ரொம்ப டெடிக்கேட்டடா போய் பண்ணுவேன். விளக்கு ஏத்தணுமா, கோயில்ல போய் விளக்கு ஏத்துறது, ஏதாவது கோயில்ல போய் சாமி கும்பிடுறது, இந்த சின்ன சின்ன பரிகாரங்களும் இந்த மாதிரி நமக்கு இப்போ டைம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை எப்போவுமே பண்ணிட்டு இருப்பேன் சார். நான் சாமி நம்பிக்கை நிறைய இருக்குது. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எனக்கு ஆக்சுவலாக சூரியவம்சம் படம் ரொம்ப பிடிக்கும் மேடம். தேங்க்யூ. அதில் வந்து நீங்கள் அந்த நட்சத்திர ஜெனரல் மாரி அந்த பாட்டு வந்து எனக்கு எப்போவுமே மனசில் நிற்கிற பாட்டு மேடம். நான் இப்போ கொஞ்சம் நாங்கள் வந்து என் ஃபேமிலியோட சேர்த்து கொஞ்சம் டவுனாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த மோட்டிவேஷன் சாங் மாரி எங்களை மனசை தேர்த்து ஒருத்தர் ஆதரவு கொடுக்குற அந்த பாட்டு தான் மேடம். இப்போ எனக்கு கண் கலங்குது மேடம். பட் ஆனால் அந்த கஷ்டத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன், அந்த பாட்டு வந்து நம்பிக்கை தரும். ஜெயிப்போன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு மேடம். அதை பற்றி அந்த பாட்டு கொஞ்சம் ஏன்னா அந்த சம்பந்தப்பட்ட என்ன ஷேர் பண்ண. எப்படி ஒரு நம்பிக்கை ஊற்றுற ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு பாருங்க டைரக்டர். யாருடைய படத்தெல்லாம் விரும்பி பார்ப்பீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் நான் மும்பையில் வளர்ந்ததுனால சார் நான் ஷம்மி கபூர் ஓட பெரிய இது ஃபேன். எனக்கு சின்ன வயசுல ஷம்மி கபூர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சஞ்சீவ் குமார் ரொம்ப பிடிக்கும். தென் மெல்ல மெல்லமா ஷாருக் கானோட பெரிய ரசிகை ஆயிட்டேன். ஷாருக் கான் ரொம்ப பிடிக்கும். தென் ஆக்சுவலி கமல் சார் ரொம்ப பிடிக்கும், ரஜினி சார். ஸோ இட்ஸ் லைக் மிக்ஸ் ஆஃப் எவ்ரிபடி. ஐ லவ் டு see films and ஐ லைக் டு see அந்த பெரிய ஹீரோயிசமோட இது இல்லை எனக்கு. பட் அந்த கதாபாத்திரங்கள் தான் எனக்கு ஜாஸ்தி பிடிக்கும். அதுதான் அது இது லவ் பண்ண வைக்குது. இப்போ எல்லா படங்களையும் பார்த்துடுறீங்களா? நிறைய பார்க்குறேன். இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நிறைய பார்க்குறேன் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸு. உங்களுக்கு பிடித்த கதாநாயகரான கமல்ஹாசனோட நடித்தது எப்படி இருந்தது?
நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அவர் கூட கண்டிப்பாக படம் பண்ணணும்னு சொல்லும்போது தான் தேனாலியோட வாய்ப்பு வந்தது. தேனாலியில் வந்து சரி ஜெயராம் சாரோட பேராக இருப்பீங்க அப்படி சொல்லும்போது பரவாயில்ல, எனக்கு அவர் கூட நடிக்கணும், அவர் பக்கத்தில் நின்று அவர் எப்படி நடிக்கிறாருன்னு பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு தான் நான் அந்த படம் பண்ணேன், ஒத்துக்கினேன். நல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு பிக்னிக் போல் இருந்தது. டோட்டலி டெக்னிக்கலி எல்லாமே தெரிஞ்ச இவர் தானே அவர். ஆமாம், டோட்டலி எவ்ரி திங். ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் இன் தேனாலி. அண்ட் தென் பஞ்சதந்திரம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நான் ஒரே ஒரு சீன் தான் பண்ணேன், ஆனால் அது ஒரு ஹைலைட்டான ஒரு சீனாக மாறிடுச்சு. இன்னி வரைக்கும் கொண்டாடுற சீனாக இருக்கு. ஆமாம், ஸோ அது வந்து கிரெடிட் கோஸ் டு கமல் சார் ஃபார் தட். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் மேடம். ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஹீரோயினா நடிக்கும் போது, அதாவது ஒரு காதல் கோட்டைக்கு அப்புறம் இப்ப நீங்க நடித்த எல்லா படமும் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த ஹீரோயின், அதாவது உங்க கேரக்டர் வந்து நல்லா வர்ற அளவுக்கு சூஸ் பண்ணீங்க. அட் தி சேம் டைம் அன்னைக்கு வந்து உங்களுக்கு போட்டின்னு நான் சொல்லல, அன்னைக்கு வந்து கம்பீட் பண்ற நடிகைகள் நிறைய பேர் இருந்தாங்க. சிம்ரனோட நீங்க பண்ணிருக்கீங்க, ஷேர் பண்ணிருக்கீங்க, ஜோதிகா மேடத்தோட ஷேர் பண்ணிருக்கீங்க. அதாவது அப்போ நீங்க இருக்கும்போது அந்த கேரக்டர் சூஸ் பண்றது எப்படி மேடம்? அதாவது ஏன்னா உங்களது எல்லா படத்துலயுமே ஒரு பிரதான கேரக்டரா வந்துடும் மேடம். எந்த படம் சொன்னாலும் சரி, இப்போ நீ வருவா என்னன்னா அதுல 2 ஹீரோஸ் இருக்காங்க, பார்த்திபனும் இருக்காரு, அஜித் சாரும் இருக்காரு. பட் அதை தாண்டி உங்க கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ சூரியவம்சம்னாலே சரத்குமார் சார் இருந்தாலும் உங்க கேரக்டருங்கிறது ரொம்ப ஹைலைட்டா இருக்கும். இந்த கேரக்டர் செலக்ஷன்ங்கிறது எப்படி மேடம் அந்த டைம்ல பண்ணீங்க? ஐ திங்க் ஐ வாஸ் லக்கி, பிளெஸ்ட்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு வந்தது. இன்னும் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுருக்கீங்களே, அதை வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இன்னும் வந்து அது மனசில் உங்களுக்கு அப்படி இருக்குதுனால சொல்கிறேன். அது ஐ வாஸ் பிளெஸ்ட் நினைக்கிறேன் டு கெட் சச் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு சாமியோ கடவுளோட செயல் தான். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கதாபாத்திரம் ஒருத்தருக்கு கிடைக்கணும்னா அதில் நிறைய இருக்குது. ஒரு முதல்ல ரைட்டரோ டைரக்டருக்கோ அது தோணணும், தேவயானி இந்த கேரக்டருக்கு நல்லா இருக்கும். அவர் எழுதும் போதே அதை ஃபீல் ஆகுது பாருங்க. இப்போ கூட ஒரு இயக்குனர் எங்கேயாவது இருந்து எழுதிட்டு இருக்கும்போது, இல்லை ஒரு ரைட்டர் எங்கேயாவது ஒரு கதை எழுதும்போது, அவர் வந்து ஒரு கதாபாத்திரம் எழுதும்போது மேடம் இதில் நல்லா இருக்குமா நடிக்கிறதுக்கு அப்படி நினைக்கிறாருன்னா அது ஒரு பெரிய கடவுளோட ஒரு செயல் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு அந்த கதாபாத்திரத்தில் நாம் அதை மேட்ச் ஆகணும், நாம் அவரோட மைண்டில் வரணும், அவர் அதை நம்ம வச்சுட்டு எழுதணும் இல்லையா? எவ்வளோ இட்ஸ் அ மேஜிக்கல் ப்ராசஸ். அண்ட் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். இட் இஸ் காட்ஸ் பிளெஸிங்னு சொல்வேன் நான். நீங்க நியூ படத்துல பண்ணீங்க. அப்போ சூர்யா வந்து ஒரு டைரக்டரா ஃபேம்ல தெரிஞ்சவரு. சோ ஒரு கேரக்டர் சொல்லும் போது அந்த படத்துல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த சூர்யாவோட சின்ன குழந்தைக்கு நீங்க அம்மாவா இருப்பீங்க. சோ அன்னைக்கு வந்து நீங்க ஒரு ஸ்டேஜ்ல இருந்தீங்க. இப்போ வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூர்யாக்கு அம்மாவா, ஏன்னா நீங்க இப்போ வந்து ஆக்சுவலி நிறைய பெரிய ஸ்டார்ஸோட பேர் பண்ண ஒரு டைம் அது. கேரக்டர்ஸ் தான் சார், எல்லாமே கேரக்டர் தான். கேரக்டர் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் நெவர் எண்டிங் கேரக்டர்ஸாக இருக்குது. So we have to just do more and more and more and more. There are so many characters to do, yet more there are so many இல்லையா? ஸோ அதிலிருந்து இது ஒரு கேரக்டர். நம்ம அது ஒரு கதாபாத்திரமாக தான் நம்ம பார்க்கணும். அது எந்த அளவுக்கு நமக்கு அதை டைரக்டர் சொல்லும்போது, அந்த நரேஷன் சொல்லும்போது நமக்கு எந்த அளவுக்கு அது பாதிக்குதுன்னு பார்த்துட்டு அதை பிடிச்சிருந்தா நம்ம அதை பண்ண போகிறோம். ஏன்னா அது உங்க டைம் ஆஃப் பீக். அந்த டைம் நீங்களும் பீக்கு, ஸோ ஆப்போனன்ட் கோஸ்டாருமே பயங்கர பீக்கு. அது சார் நான் எப்பவுமே என்ன நம்புவேன்னா, கர்மங்கள் செய், ஃபலத்தை எதிர்பார்க்காத. நான் கர்மங்கள் மேலே தான் நிறைய எனக்கு விசுவாசம் இருக்குது. நீ புட் யுவர் ஒர்க், யூ டூ யுவர் ஒர்க், யூ டோன்ட் அக்செப்ட் த ஃபர்ஸ்ட், யூ டோன்ட் திங்க் வாட் யூ ஆர் கோயிங் டு கெட், யூ டூ யுவர் ஒர்க் ஃபர்ஸ்ட். அவர் கூட நடிக்கிற, இவர் கூட நடிக்கிற, நடிக்கலாமா வேண்டாமா, 1008 குழப்பங்கள் எதுக்கு? உனக்கு பிடிச்சிருந்தா நீ பண்ண போற, பண்ணு, முதல்ல பண்ணி பாரு. ஒருவேளை அது பெரிய ஹிட் ஆகும், யாருக்கு தெரியும் இல்லையா? ஸோ கர்மங்கள் செய். நான் கர்மங்கள் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை உண்டு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பல கதாநாயகர்களோடு நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு யார் பெஸ்ட் பேர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
எல்லாரும் பெஸ்ட் பேர். இந்த திரை கதாநாயகர்கள் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சொல்லணும் இந்த ஜோடி நம்ம பர்ஃபெக்டாக இருக்குது சினிமாவில். சார் கோச்சிடுவாங்க சார் நான் ஒருத்தர் பேர் சொன்னா. எல்லாரும் நல்லா சார். எனக்கு வந்து ஐ ஸ்டார்டட் ஆஃப் வித் பெரிய திரையில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக இருக்கும்போது தான் நீங்கள் சின்ன திரைக்கு வந்தீங்க. எப்படி அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க இந்த காலத்தில்? ஏன்னா அது வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க. சார் கல்யாணம் ஆனதும் நமக்கு வந்து சின்ன திரையிலிருந்து எனக்கு ஆஃபர்ஸ் வர ஆரம்பிச்சு. இட் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் இன் எவ்ரிபடிஸ் லைஃப் இல்லையா. அண்ட் அந்த டைமில் வந்து இப்போ அந்த சினிமா காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ஒரு கவர்ச்சிகரமான கதாபாத்திரம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இது போன்ற கதாபாத்திரம் நடிக்கக்கூடாதுன்றது முன்னாடியே எடுத்துட்டீங்களா முடிவு நீங்கள்? இல்லை சார், காதல் கோட்டை அந்த படத்தினால தான் எல்லாமே மாறிடுச்சு. எனக்கு வந்து எப்போவுமே ஒரு இந்த மாதிரி தான் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும், நல்ல கதாபாத்திரங்கள் செய்யணும்னு தான் எனக்கு எப்போவுமே விருப்பம். பட் எனக்கு அப்போ வந்து 1-2 படங்கள் நான் பண்ணேன் ஸ்டார்டிங்கில் காதல் கோட்டைக்கு முன்னாடி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.